அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிரார்த்தனையை விட இறைவனிடம் மதிப்பு மிக்கது வேறொன்றும் இல்லை. இன்னொரு ஹதீஸில், யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் மிகவும் கோபப்படுகிறான். நான் எவ்வளவோ துவா கேட்டுட்டேன், ஆனாலும் இன்னும் நிறைய துவாக்கள் எனக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் துவா செஞ்சுருப்பீங்க. ஆனால் அது சரியான நேரத்தில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். பாங்கு சொன்னதுக்கப்புறம், அதாவது பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் செய்யப்படுற துவா. ஃபர்லு தொழுகைக்கு அப்புறம் கேட்கப்படும் துவா. சஜிதால கேட்கப்படும் துவா. அதாவது சஜிதால இருக்கும்போது தான் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜும்மாவுடைய நாள், அதாவது வெள்ளிக்கிழமையில அசர் டு மாரிப் இதுக்குள்ள ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே துவா செஞ்சோம்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது செய்யக்கூடிய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். தஹஜத் தொழுகையில் கேட்கப்படுற துவா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். இரவின் 3 பகுதிகளில் கடைசி பகுதியான 3வது பகுதியில் அல்லாஹ் தாலா முதல் வானத்திற்கு வருகிறார். வந்து, என்கிட்ட யாராவது பாவ மன்னிப்பு கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். என்கிட்ட யாராவது பிரார்த்திச்சா அவங்க என்ன பிரார்த்திக்கிறாங்களோ அதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு டெய்லி சொல்லுவான். நோன்பு திறக்கும் போதும், லைலத்துல் கதிர் இரவின் போதும், பெருநாள் தொழுகையின் போதும் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். பயணத்தின் போது ஒரு பயணி கேட்கக்கூடிய துவாவும், சேவல் கூவும் போது கேட்கக்கூடிய துவாவும் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஜம்சம் தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப செய்யக்கூடிய துவா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். தாலா தன்னுடைய வேதத்தில் சொல்கிறான், நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீர் சொல்லும், நான் அவர்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைக்கு நானே பதிலளிக்கிறேன். அவர்கள் என்னையே பிரார்த்திக்கட்டும், என்னையே நம்பட்டும். மேலும் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் பிடரின் நரம்பை விட மிக அருகிலேயே நான் எனது அடியார்களுடன் இருக்கிறேன். எனது இனிய இஸ்லாமிய சொந்தங்களே, எனக்கு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கும் நம்ம படைச்ச ரப்பு இருக்கான். அவன்கிட்ட துவா செஞ்சு எதையும் பெற்றுக்கொள்ளும் அடியான்களாக நம்மை அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்வானாக. மேலும் மறுமையிலும் கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.